ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு சம்பா ரவா தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 டம்ளர் சம்பா ரவா எடுத்துக்கோங்க. வறுத்தது, வறுக்காதது எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா 2லேருந்து 3 வாட்டி நல்லா கழுவிருங்க. கழுவும்போது நெறைய தூசி வருன்றதுனால, தூசி இல்லாத அளவுக்கு நல்லா கழுவி தண்ணி வடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 3 வரமிளகா, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 கொத்து கருவேப்பிலை, இது கூடவே 7, 8 சின்ன வெங்காயம் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொர கொரப்பா இருக்கும். இது கூடவே நம்ம நல்லா கழுவி வச்சிருக்க சம்பா ரவை இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1/2 டம்ளர் அளவு அரிசி மாவு. 2 டம்ளர் ரவைக்கு 1/2 டம்ளர் அரிசி மாவு கரெக்ட்டா இருக்கும். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து, தண்ணி சேர்த்து நல்லா நைஸா கொஞ்சம் கொர கொரப்பா இருக்க மாரி அரைச்சு ஒரு பாத்திரத்தில மாத்திக்கோங்க. மாவு ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா, கொஞ்சமா தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கலந்துட்டு, இது கூடவே நல்லா நறுக்குன கொத்தமல்லி இலைய போட்டு மாவு நல்லா கலந்துட்டு, ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா தோசைக்கல் சூடானோனே நல்லா நைஸா தோசை ஊத்திட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தீங்கன்னா, சூப்பரான சம்பா ரவா தோசை ரெடி ஆயிரும். இந்த தோசை கூட நல்லா கார சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். தேங்க் யூ.